4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய கிளாத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எடுத்துருக்க கிளாத்தை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எலாஸ்டிக் எடுக்கிறீங்களோ அந்த எலாஸ்டிக் உடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கிளாத்தை கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்க எலாஸ்டிக் பாருங்க. ஸோ 1.5 சென்டிமீட்டர் இருக்குன்னா வித்து வந்து நீங்கள் ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சு இந்த கிளாத்தை கட் பண்ணி நீளமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது நல்ல பக்கம் உள்ள இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டு நாட் போட்டுட்டு அந்த கையை ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தச்சு முடிச்ச பிறகு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அந்த சேஃப்டி பின் இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தில் பின் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ள வச்சு இன்செர்ட் பண்ணி அந்த பின்னை அடுத்த சைடில் அடுத்த முனையில் வந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா நல்ல பக்கம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வெளியே வந்துடும். இந்த தையல் போட்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக மாறிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த பின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நான் எலாஸ்டிக் எடுத்துறது இல்லைங்களா, அந்த எலாஸ்டிக்கை தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு ஃபேப்ரிக் பிரேஸ்லெட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணிட்டு நம்ம இந்த எலாஸ்டிக் உடைய ஒரு முனையில் சேஃப்டி பின்னை பின் பண்ணிட்டு நம்ம நாடா கோத்தி எடுப்போங்களா, அந்த மாதிரி கோத்தி எடுத்துக்கணும். எலாஸ்டிக் உடைய இன்னொரு முனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிடாத மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு சைடில் சேஃப்டி பின் போட்டுக்கோங்களா. ஸோ அந்த முனையை அந்த கிளாத்துடைய அடுத்த எண்ணில் வந்து நம்ம வெளிப்பக்கமாக எடுத்துடலாம். பாருங்க, எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கிளாத்துடைய 2 முனையிலுமே எலாஸ்டிக் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த எலாஸ்டிக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரிஞ்சு வராத மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அந்த கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மறையிற மாதிரி அந்த கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிளாத் வந்து அதாவது ஒரு சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு மறு சைடை வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு விட்டு அழகாக நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி லைட்டாக சின்னதாக வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. வெளியே தெரியாத மாதிரி லைட்டாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் தச்சு முடிச்சுட்டேன். நம்மளுடைய சூப்பரான ஃபேப்ரிக் பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரேஸ்லெட்டை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுருக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா பக்கமும் சுற்றி இருக்க மாதிரி சுருக்கங்களை எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அழகாக கையில் வந்து போட்டு பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேங்கிள்ஸே தேவையில்லைங்க. நீங்கள் சுடிதாரோ இல்லை வந்து ஜீன்ஸோ போட்டு போகிறீங்கன்னா அழகாக நீங்கள் இந்த பிரேஸ்லெட் போட்டு போகலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்கும்.